ஏற்கனவே வந்து ஒரு மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனை, அதை பற்றி சில பெற்றோர்கள் வந்து உள்ள கேள்வி எழுப்ப போகும்போது தான், பெற்றோர்கள் உள்ளே வருவதனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் உள்ளவே வரக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்கிறதே எங்களுக்கு தெரியுது. அது ஒரு பெற்றோராக வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதை பற்றி பேசும்போது முறையான எந்த பேச்சுவார்த்தையுமே அங்கே நடத்தப்படலை. யாரும் அதை பற்றி பேசவும் முன் வரலை. இப்போவும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பரிசோதனையோட தாக்கம் பெரிதளவில் இல்லை, இதுக்கெல்லாம் பெற்றோர்கள்ட்ட அனுமதி பெற வேண்டியதில்லைங்கிற மாதிரி ஒரு ரிட்டனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தாக்கம் எவ்வளோ பெரியதாக இருக்குது, எவ்வளோ சிறியதாக இருக்குங்கிறது முக்கியமே இல்லை. என் குழந்தையின் மேலே ஒரு சின்ன துளி ஏதாவது ஒன்று நடக்கிறதா இருந்தால் கூட பெற்றோரான என்னோட கவனம் இல்லாமல், என்னோட கன்சர்ன் இல்லாமல் அதை நடத்தவே கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோடது. இது மட்டும் இல்லை, இது என்ன நடந்ததுங்கிறதுக்கான ப்ரூஃப், நாங்கள் வீடியோ ப்ரூஃப்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த வீடியோலாம் கேட்டால் இன்ன வரைக்கும் கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. இது ஒரு சின்ன விஷயம்னா இதுக்கு ஏன் இவ்வளோ இந்த அளவுக்கு இதை வந்து பெருசுப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ முறையான ஒரு என்கொயரி கமிட்டி வச்சு இங்கே என்ன நடந்தது, மாணவர்களுக்கு வந்து என்ன பரிசோதனை நடந்தது, அந்த பரிசோதனையின் விளைவு என்ன, அதோடைய தாக்கம் என்ன, அதனால் மாணவர்களுக்கு பின்னால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு என்கொயரி கமிட்டி வச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். இது இல்லாமல் பள்ளியில் சில பள்ளி குழந்தைகளை ஐஐடியோட புதிய கண்டுபிடிப்பான ஒரு பொருளை சோதனை பண்ணுறதுக்காக பயன்படுத்தினதாகவும் ஒரு புகார்கள் பெற்றோர்கள்லேருந்து எழுந்துச்சு. இது சம்பந்தமாகவும் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். பள்ளியில் ஒரு உரிய பிடிஏ பெற்றோர் ஆசிரியர் கழகம் அமைக்கப்பட வேணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி ஏற்கனவே நாங்கள் தமிழக அரசுக்கிட்ட பள்ளிக்கல்வித்துறையிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பள்ளியிலையும் பேசணும். இது சம்மந்தமாக எங்களை பேசுகிறதுக்காக இன்றைக்கி 2வது முறையாக எங்களை கூப்பிட்ருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பில். இப்போ டிஓ சாரை பார்த்து பேசியிருக்கோம். எங்களோட கோரிக்கையில் திருப்பி ஒரு முறை சொல்லியிருக்கோம். எங்கள் கோரிக்கைகளை கனிவோட பரிசீலிப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஐடி நிர்வாகமும் சரி, பள்ளி நிர்வாகமும் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பழைய நடைமுறையை பெற்றோர்களை உள்ளே அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு கேட்டிருக்கோம். ஏன் பெற்றோர்களை அனுமதிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சோதனைகளுக்கு பிள்ளைகளை உட்படுத்துகிறாங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அங்கே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை ஏன் உள்ளே விடலை அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் கேட்குறோம். திடீர்னு கிட்டத்தட்ட 60 வருஷ ஸ்கூல் இது. 60 வருஷமாக இது மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது அந்த ஸ்கூலில். 1200 பேர்கிட்ட படிக்கிறோம். ஏன் திடீர்னு எங்களை வந்து அனுமதி மறுக்கிறீங்க, அதுவும் ஒரு இயரோட நடுவில், ஒரு வருஷத்தோட நடுவில் ஏன் அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கையில், ஏற்கனவே அங்கே பிள்ளைங்களை வந்து சோதனைக்கு பயன்படுத்தினதாகவும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பெற்றோர்கள்ட்ட வந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தினால தான் எங்களை நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு வருது. அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும், எங்களை உள்ளே அனுமதிக்கணும், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கண்காணிப்பு உட்படுத்தணும், ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படணும்னு நம்புகிறோம். கூடிய விரைவில் ஒரு சுமூக சூழ்நிலை வரணும். இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட விஷயத்தில் உரிய விசாரணை நடத்தி பெற்றோர்களோட ஐயத்தை போக்கணும். இதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. உரிய விசாரணை, என்ன நடந்துச்சு, எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணாங்க, எந்த மாதிரியான டெஸ்ட்டு, இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்காதா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இதுக்கான ஒரு தகுதி வாய்ந்த ஒருவரால் தமிழக அரசால் விசாரணை பண்ணி இந்த விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எங்கள் பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தணும், பெற்றோர்களோட வாகனங்களை அனுமதிக்கணும். இப்படிங்கிறது வனவாணி பள்ளியில் நடத்தப்பட்ட மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட தாங்குதிறன் சோதனை தொடர்பாக பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மட்ட குழுவின் முன்பாக தங்களுடைய வாக்குமூலங்களை அளித்திருக்கிறார்கள். இதில் பெற்றோர்கள் தெரிவிக்கும் போது மாணவர்களினுடைய இந்த பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும், பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய ஐயத்தை போக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.